தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி பார்க்கலாம். மே மாதம் 3/5/2025 ஆகிறது. மதியம் 1 மணிக்கு மேலே பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மதியம் 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், பெரும்பாலும் மத்திய மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இப்போ கரூர் மாவட்டம், நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்று மட்டும் இல்லைங்க, நாளைக்கும் அதிகமான ஒரு வெப்பம் காணப்படுங்க. நாளைக்கெல்லாம் வடமேற்கு வெப்பக்காற்று அதிக அளவில் வெப்பத்தை கொடுக்க போகுது. நாளை மறுநாள், நாளை முதல் வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகத்தில் அதிக அளவில் நுழைய போகுது. இதனால் வடமேற்கு வெப்பக்காற்றில் ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில் காணப்படும். அப்போ வடமேற்கு வெப்பக்காற்று வந்தால் என்ன ஆகும்? அப்போ இரண்டு வெயிலும் ஒன்று சேர்ந்து அதிகமான ஒரு வெப்பத்தை கொடுக்கலாம். சரிங்களா? எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டம், நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் எல்லா இடங்களிலும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். நாளைக்கு அதிகமான வெயில் இதை விட அதிகமாக பயங்கரமாக பதிவாகலாம். வரும் நாளைக்கில் தினசரி வெயிலாம், தினசரி மழையும் இருக்கிறது, தினசரி மழை பொழிவும் இருக்கிறது, தினசரி கன மழையும் பதிவாகும், தினசரி அதிகமான வெப்பநிலையும் பதிவாகும். இனிமேல் கவலை வேண்டாம். இனிமேல் நம்ம தமிழகத்தில் வெப்பநிலையும் அதிகமாக பதிவாகும், அதே நேரத்தில் மழை பொழிவும் அதிகமாக பதிவாகும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம், இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே மழை எதிர்பார்த்துருப்பீங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கர்நாடகா எல்லையோரத்தில் நான் கண்டிப்பாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் நான் குறிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், பல்வேறு இடங்களில் மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே மழை உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் பெங்களூரு, சித்தூர், வேலூர் வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. அதே போல் இந்த ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கண்டிப்பாக இந்த கர்நாடகா மாநிலம் அதிகமான மழை இருக்குது. கர்நாடகா எல்லையோரத்தில் கண்டிப்பாக மழை இருக்குங்க. ஈரோடு, அதே போல் சேலம் சில இடங்களில் மழை கண்டிப்பாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூருக்கெல்லாம் இன்றைக்கி சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. சரிங்களா? இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மட்டுமல்ல, நாளைக்கும் கவனமாக இருங்க. அதிகமான வெப்பநிலையும் பதிவாகும், அதிகமான மழை பொழிவும் பதிவாகலாம் இந்த கர்நாடகா எல்லையோரத்தில். தயவுசெய்து கவனமாக இருங்க. ஸோ அடுத்து திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி மேற்கு திசை காற்று கொஞ்சம் வலுவாக இருக்குது. நேற்று மேற்கு திசை காற்று இதமாக நுழைந்தது. இன்றைக்கி மேற்கு திசை காற்று ஒரு 40 கிலோமீட்டர் வேலை இருக்கிறது. இந்த மேற்கு திசை காற்று திருச்சிராப்பள்ளியும் கடந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் இந்த மேற்கு திசை காற்று எதிர்த்து முன்னேறி மழை கொடுக்கணும். அதாவது நேற்று மேற்கு திசை காற்று குறைவாக இருந்தது, அதனால் மழை கொடுத்தது. இன்றைக்கி மேற்கு திசை காற்றோட வேகம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மழை எதிர்பாருங்க. திடீரென்றுக்குள்ளே வர மழை முன்னேற்றம் அடைந்து மழை வரலாம். திருப்பூர், ஈரோடு அந்த எல்லையோரத்தில் சத்தியமங்கலம், நம்பியூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாக இன்றைக்கி மழை இருக்குது. அங்கிருந்து மழை வரலாம். அங்கிருந்து கூட அந்த மேற்கு திசை காற்று எதிர்த்து அந்த மழை கொடுக்கலாம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. கோயம்புத்தூர், பாலக்காடு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி, தாராபுரம், திருப்பூர் மாவட்டம் சில இடங்களுக்கு பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு 1, வாய்ப்பு 2 சில இடங்களில் கூட மழை கொடுக்கலாங்க. மொத்தம் 2 வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு 1 பரவலாக இருக்கலாம், வாய்ப்பு 2 சில இடங்களில் மழை இருக்கலாம். ஏன்னா மேற்கு திசை காற்று அதிகமாக இருக்குது. எதற்கும் கவனமாக இருங்க, மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் தாராபுரம், கரூர் மாவட்டம் சில இடங்களில் மழை இருக்குது. கரூருக்கெல்லாம் நாளை மறுநாள் பாருங்கள், கரூர், ஈரோடு, சேலம், அதே போல் ராசிபுரம், ஆத்தூர், சின்ன சேலம், கரூர் மாவட்டத்தை மையமாக வைத்து நாளை முதல்ல பரவலாக மழை தொடங்கி விடுங்க. இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு கண்டிப்பாக அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. கரூர், நாமக்கல், ராசிபுரம், ஆத்தூர், சின்ன சேலம் நாளை முதல் அதிகமான மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் பழனி, கொடைக்கானல், திண்டுக்கல், மணப்பாறையில் சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம் இந்த வாடிப்பட்டி, நத்தம், மேலூர் சில இடங்களில் மழை இருக்கிறது. சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடியில் மதியம் ஒரு 3 மணிக்குள்ள மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாம். நேற்று அப்படி தான் நடந்தது. இன்றைக்கும் அதே போல் மழை கொடுக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடியில் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது.
அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு இந்த நாங்குநேரி, நாகர்கோவில், திருவனந்தபுரம் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் கடைநல்லூர், ராஜபாளையம் சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை கண்டிப்பாக பதிவாகும். இன்றைக்கி வந்து சில இடங்களில் கண்டிப்பாக பதிவாகும். நாளை முதல் பரவலான மழை பதிவாகும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பரவலாக மழை மாறி இன்றைக்கே பரவலாக இருக்கலாங்க. தென் மாவட்டங்களில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கேரளாவுக்கு மிருகாலேயே வளிமண்டல சுழற்சி, அதாவது ஒரு சிறிய மெலிந்த ஒரு காற்று சுழற்சி கேரளா பக்கத்தில் இருக்குது. இதனால் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி அந்த மழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். எந்த இடத்திலும் மழை உருவாகலாம். ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மழை பெய்யலாங்க. நேற்றைய விட இன்றைக்கி வந்து அதிகமான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஆனால் குறையாது. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. அதே போல் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் சில இடங்களில் மழை மிக உருவாகி மழை கொடுக்கலாம். கும்பகோணம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டைக்கு வடக்கே, அதே போல் வடக்கு டெல்டாவில் சில இடங்களில் மழை மிக உருவாகி மழை கொடுக்கும். நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, சீர்காழி, மணல்மேடு, குறிப்பாக இந்த பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், நெய்வேலி, பொன்னாடம், செந்தூரை, அரியலூர், ஐயம்பேட்டை, கும்பகோணம், தஞ்சாவூர், கந்தரவக்கோட்டை, அதே போல் இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், பெரம்பலூர், அரியலூர் சில இடங்களில் டெல்டாவில் மழை எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் மட்டும் டெல்டா மாவட்டங்களில் மழை பதிவாகும். நாளைக்கு பரவலாக மழை பதிவாகும். நாளைக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று நாளை முழுவதுமாக வந்துவிடும். நாளைக்கு இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று கர்நாடகா, ஹைதராபாத் வரைக்கும் தான் வரும். தெற்கு ஆந்திரா வரைக்கும் வரும். நாளைக்கு வந்து நம்ம வட தமிழகம் மற்றும் டெல்டா வரைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்று வரும் என்பதால் டெல்டா மாவட்டங்களில் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று சரியான நேரத்தில் நாளைக்கு வந்து மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே சீக்கிரம் மழை தொடங்கும். பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூருக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை இருக்குது. நாளைக்கெல்லாம் கவனமாக இருங்க. நாளைக்கெல்லாம் அதிகமான மழை வந்து காத்திருக்கிறது. டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. இன்றைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. சரிங்களா, வட உள் மாவட்டம் குறிப்பாக சித்தூர், வேலூர் மற்றும் இந்த திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டையில் சில இடங்களில் மழை கண்டிப்பாக பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. அரக்கோணம், தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை, பழைவேற்காடு, பொன்னேரி சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சித்தூர், வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, அரூர், திருவண்ணாமலை, போலூர், ஆரணி, வந்தவாசி, திண்டிவனம், திருக்கோவிலூர் அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வட உள் மாவட்டம் இந்த திருப்பதி, தெற்கு ஆந்திராவை ஒட்டிருக்கக்கூடிய நம்ம திருப்பதி, அதே போல் இந்த சித்தூர், திருப்பதிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடப்பட்ட நம்ம தமிழக அந்த எல்லையோரத்தில் கண்டிப்பாக மழை பெய்யும் வட உள் மாவட்டங்களில். எனவே எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. சரிங்களா, இனிமேல் மழை தான். இனிமேல் தினசரி நம்ம தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கிறது. எல்லா மாவட்டங்களும் முழுவதும் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பார்வதற்கு நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. சரிங்களா, அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டிப்பாக இந்த கர்நாடகா மாநிலம் முழுவதும் இன்றைக்கி வந்து அதிகமான சூறைக்காற்று, அதிகமான ஒரு பயங்கரமான ஆலங்கட்டி மழையும் பயங்கரமான ஒரு மழை இப்படியும் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு வந்து கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் மாறிவிடும். இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று கர்நாடகா வரைக்கும் வரும். அதனால் கர்நாடகா மழை வரும். நாளைக்கு கர்நாடகாவில் பெய்ய வேண்டிய மழை அப்படின்னு நாளைக்கு வந்து தமிழகத்தில் பதிவாகும். நாளைக்கு வந்து நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகும். தென் மாவட்டங்கள் முழுவதும், டெல்டா மாவட்டங்கள் முழுவதும், வட மாவட்டம், வட உள் மாவட்டம் பெரும்பாலும் நாளைக்கு வந்து மேற்கு உள் மாவட்டம், மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான சூறைக்காற்று, ஆலங்கட்டி மழை காத்திருக்குங்க. இன்றைய விட நாளைக்கு வந்து அதிகமான மழை காத்திருக்கு. இன்றைக்கும் அதிகமாக மழை பெய்யலாம். நாளைக்கு வந்து இதை விட கூடுதல் பரப்பில் மழை பெய்ய இருக்கிறது. இனிமேல் தினசரி மழை தான். அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றிங்க.